My dear students and parents, நான் உங்கள் சதீஷ் கண்ணன் ஐபிஎஸ் கைடன்ஸ்லேருந்து. ஸோ இந்த வீடியோவில் நீட் 2021 ரிலேட்டட் queries அண்ட் கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ ஹோப் லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் 50 வீடியோஸ்க்கு மேலே நீட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கட் ஆஃப்ஸ் அண்ட் அதர் queries. ஸோ இந்த வருஷம் ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் நவ். இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறது என்னென்னா, எல்லாருக்கும் நிறைய queries இருக்கும், லைக் யுவர் சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கட் ஆஃப்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் and when to apply, how to apply, the application procedures and the eligibility certificates, nativity certificates, all India quota, choice filling. ஸோ நிறைய queries உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த queriesலாம் நீங்கள் நினச்சி ரொம்ப வரி பண்ண வேண்டாம். என்ன queries இருக்கோ நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் queries will be addressed through video. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அதே மாதிரி ஒரு query இன்னொரு பேரண்ட்டுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இருக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டேன்னா மற்றவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் அது மாதிரி நிறைய பேர் ஒரு 1000+ queries ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ ட்ரைட் பை லெவல் பெஸ்ட். நிறைய queriesக்கு நானும் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் நீங்கள் அதை சென்ட் பண்ணலாம். ஸோ ஐ அட்ரஸ் யுவர் queries. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் இயர் ஒரு குயிக்காக என்ன நடந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிடலாம். நீட் 2021 லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூ டு COVID-19 சுச்சுவேஷன் மே மந்தில் நீட் எக்ஸாம் ஷெடியூலாக இருந்தது. செப்டம்பர் 13th அதை இது பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 13th தான் நீட் வாஸ் கண்டக்டட். அதுக்கப்புறம் தென் ரிசல்ட் கேம். ரிசல்ட் வந்தவுடனே நார்மலாக என்ன நடக்கும்னா, இப்போ இந்த வருஷமே நீட் 2021 ஆகஸ்ட் 1 ஷெட்யூல் ஆகிருக்கு. இப்போ ஆகஸ்ட் 1 ஷெட்யூல் ஆனதுக்கப்புறம் தே வில் டேக் 45 to 50 days டைம் ஃபார் ரிசல்ட்ஸ். 30 to 45 days எடுப்பாங்க. ரிசல்ட்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாஸை ஃபில் பண்ணுறதுக்கு என்டிஏ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க ரிசல்ட்டை. தே வில் சென்ட் டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த நீட் ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுல ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்து அதில் அவங்களோட ரிசர்வேஷன் படி, ஸ்டேட் ரிசர்வேஷன் படி சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் எழுதுனா தெர் ஆர் 4 channels அட்மிஷன் போகிறதுக்கு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் போகிறதுக்கு. பட் எல்லாருமே எய்ம் பண்ணுறது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ரீசன் பிகாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி லெஸ், 13,900 சம்திங். ஸோ அப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று 85% கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி, அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. இது 3. அண்ட் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதுக்கு ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் ராமச்சந்திரா, மணிபால், இந்த மாதிரி ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு செப்பரேட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற 85% ப்ளஸ் செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கிற 50 to 65% அந்த சீட்ஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் 500 rupeesக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பில்லிங்காக இருந்தால் 1000 rupeesக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறதா இருந்தால் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கணும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இப்போ செலக்ட் பண்ணுறது இருந்தால் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். போன வருஷத்துலேருந்து எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மருக்கு செப்பரேட் என்ட்ரன்ஸ் கிடையாது. தே ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் த்ரூ நீட். இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுலேயே எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே. இப்போது லாஸ்ட் இயர் நீட்டில் ஒரு குயிக்காக ஒரு சில டேட்டா நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அக்ராஸ் இந்தியா லாஸ்ட் இயர் 15,97,435 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைடு. அதில் 13,66,945 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட். அப்ளை பண்ணது 15,97,435. அதில் டெஸ்ட் எடுத்தது 13,66,945.
இஃப் யூ டேக் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா there were 1,21,617 students have registered, applied. அந்த 1,21,617ல் 99,610 appeared. 1,21,617 பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் 99,610 பேர் வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் எடுத்திருக்காங்க. அதில் 57,215 பேர் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. குவாலிஃபை மீன்ஸ் when I talk about qualify, it's a pass mark for doing MBBS. ஓகே, இந்த ரிசல்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்டிஏ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கொடுப்பாங்க. அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ், இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுக்கு சுகாதாரத்துறை கீழே தான் வரும். ஸோ அவங்க ஒன்ஸ் ரிசல்ட் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் 500 rupees அப்ளிகேஷன், 1000 rupees அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்ளிகேஷனை வந்து திருப்பி ஸ்க்ரூட்னி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 23,707 பேர் கிட்டத்தட்ட அப்ளைட், அதாவது அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ இந்த 23,707 பேர், அது 23,707. அதில் ஸ்ப்ளிட் அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்ப்ளிட் அப்னா ஆஸ் பர் தமிழ்நாடு ரிசர்வேஷன். when I say தமிழ்நாடு ரிசர்வேஷன், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு we have 69% ரிசர்வேஷன் இருக்குது. 31 வந்து ஓப்பன் கேட்டகரி. அதில் பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%. இதில் பிசியில் இன்டர்னல் ரிசர்வேஷனாக பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இருக்காங்க, எஸ்சியில் இன்டர்னல் ரிசர்வேஷனாக எஸ்சிஏ இருக்காங்க. அண்ட் எம்பிசி டிஎன்சி ரெண்டும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ பிலாங்ஸ் டு எம்பிசி காட் 1 mark, சேம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சேம் மார்க் வாங்கியிருக்காங்கன்னா தி ப்ரிஃபரன்ஸ் வில் பி டிஎன்சி. ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு அந்த 23,707 பேர் அப்ளை பண்ணதில் பிரேக்கப் எவ்வளோ பேர் எந்தெந்த கேட்டகரியில்னு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 10,737 பேக்வர்ட் கிளாஸ்லேருந்து 10,737. எம்பிசி டிஎன்சி வந்து 5,454. தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் 1,363. தென் ஷெட்யூல் காஸ்ட் 4,141. ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏ 612, 612. அண்ட் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 166. ஓப்பன் கேட்டகரி 1,234. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம செலெக்ஷன் கமிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ் செலெக்ஷன் கமிட்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே, தென் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தேர் வேர் 3 கவுன்சிலிங், phase 1, phase 2 அண்ட் மாப்அப். இப்போ phase 1 கவுன்சிலிங் வந்து அந்த phase 1க்கு முன்னாடி ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடக்கும். இப்போ லாஸ்ட் இயர் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடந்தது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் எக்ஸ்ஆர்மி இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலி டிசபிள் இதுக்கு ஒரு கவுன்சிலிங் தனியாக நடந்தது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கே 3 times நடந்தது. அதில் இந்த வருஷம் இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த எஸ்டி எஸ்சிஏக்குன்னு ஒரு கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த phase 1லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். இட் கம்ஸ் phase 1 லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் 23rd November ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெயின் இருந்ததுனால ஃபஸ்ட் டே மட்டும் சீட் அலாட் பண்ணிட்டு செகண்ட் டேலேருந்து ரீஷெடியூல் பண்ணி 30th November போயிட்டு 10th December வரைக்கும் நடந்தது. தென் செகண்ட் ஃபேஸ் இப்போ எப்படின்னா, ஏன் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரெக்வயர்ட் தேவையானா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சீட் அலாட் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் பசங்க போய் காலேஜை ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி எல்லாமே பண்ணணும். சப்போஸ் அவங்க அங்கே வந்து ஃபீஸ் கட்டிட்டு ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இதுதான் நார்மலாக நடக்கும். இன்னொன்று, நீங்கள் சீட் ஃப்ரீ போகும்போதே கேட்பாங்க, இப்போது உங்களுக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, அடுத்த ரவுண்டில் இதே மார்க்குக்கு ஹையர் காலேஜஸ் கிடைச்சதுன்னா போகிறீங்களான்னு கேட்பாங்க. போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் வந்து அது அப்கிரேட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சது. தென் மாப்அப்ன்றது ஃபைனலாக எல்லா சீட்ஸையும் 0 ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் மாப்அப் ரவுண்ட். ஸோ மாப்அப் கவுன்சிலிங் வந்து இட் ஹேப்பன் ஆன் 30th January. 30th January வந்து மாப்அப் கவுன்சிலிங் நடந்தது. ஸோ ஒரு சின்ன லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸோட நம்பர்ஸ் சொல்கிறேன். ஏன்னா 2019க்கும் 20க்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. லாஸ்ட் இயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பசங்களோடது டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருந்தது. கட் ஆஃபும் வந்து அவ்வளோ அளவுக்கு இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் அந்த 23,707 பேர் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 600 அபோவ் வந்து 600க்கு மேலே 992 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 550 அபோவ் வந்து 2,661 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 500 அபோவ் பார்த்தீங்கன்னா 5,182 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 450 அபோவ் 8,138. 400 அபோவ் 11,203. 350 above 13,947. 300 above 16,363. And 113 above, it's not a within the range, it's a cumulative figure, right? Okay. So upcoming videos la cut offs இந்த வருஷம் எந்த இதில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு queries நீட் ரிலேட்டடாக என்ன queries இருந்தாலும் இது பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் விச் இஸ் ரெக்வயர்ட். நிறைய பேர் தமிழ்நாட்டு அட்மிஷனுக்கு தேவையில்லை, பட் ஆல் இண்டியா கோட்டாவில், அதாவது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் போகிறதுக்கு, பட் ஆல் இண்டியா கோட்டாக்கு இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். பட் ஆல் கவர்மெண்ட் காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ரெக்வயர்ட். அண்ட் தோஸ் ஹூ ஆர் பிலாங்ஸ் டு ஜெனரல் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 10% இருக்குது எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மரில், அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டியில் சில காலேஜஸ்க்கு, அண்ட் ஜாமியா மில்லியா அண்ட் சில முஸ்லீம் காலேஜஸ்க்கு, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் உண்டு இதில். அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இதுக்கெல்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் அப்ளிகபிள். ஸோ இங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இப்போ ரெடியாக வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது நார்மல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் குவரிஸை வந்து நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் அட்ரஸ் யுவர் குவரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.